ஜோக்கரா இருந்தா என்னங்க பண்றது? இதுவரைக்கும் ஒரு தேர்தல கூட சந்திக்காத ஜி.கே. வாசன், ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்காத அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், தேர்தலுக்கு மட்டுமே வெளிய வந்து தலைய எட்டி பார்க்கக்கூடிய அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்களும், பாரிவேந்தரும், இது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொந்த கட்சியில இருந்து விரட்டி விடப்பட்ட விலகி வந்த அன்புமணி ஐயா, அதுக்கப்புறமா கயிறு தேடிக்கிட்டு எந்த கட்சியில விரட்டி விட்டாங்களோ அதே கட்சியில மறுபடியும் போய் சேர்ந்த டிடிவி தினகரன், இப்படிப்பட்ட கூட்டணிக்கெல்லாம் தலைவர் நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி. ஆஹா, என்ன ஒரு கன்றாவியான கண்கொள்ளா கூட்டணி. இப்படி ஒரு கூட்டணிய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க, அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதையும், அதுக்காக என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நான் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா இருந்துச்சேன். அதனால சூரிய பகவான் இருக்காரு இல்லையா, சூரிய பகவான் அவரை ஒரு 5 நிமிஷம் லேட்டா வர சொன்னேன். அவனும் அந்த 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டான். அதுதான் இன்னைக்கு சூரியன் வந்து லேட்டா வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன். நித்யானந்தாக்காவே டஃப் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு நம்ம நைனா நாகேந்திரன் அண்ணன். என்ன அப்படின்னா, மோடி வந்தாராமா, சூரியன் மறைஞ்சிடுச்சாமா. இந்த தற்குறிங்க கிட்ட, இவங்களை தற்குறின்னு சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி வேற தற்குறிங்க இருக்குது. சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அட தற்குறிங்களா, போட்டி காலையில 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு கப்பு குடு சிப்பு குடுலாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, சாயங்காலம் வந்துட்டு சூரியன் மறைஞ்சிடுச்சு, சூரியனை காணோம் அப்படின்னு தேடக்கூடிய இந்த தற்குறிங்க கிட்ட யாராவது சொல்லுங்கடா, சூரியன் வெளிச்சத்துல இருந்து தான் நிலாவே ஒளிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே கிடையாது. இப்போ எதிர்கட்சியா இருக்கும் போதே பாஜக என்டிஏ கூட்டணி அமையும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த லெவலுக்கு இருக்கு அதிமுகவோட லட்சணம். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, 210 தொகுதிகளிலுமே அதிமுக ஜெயிச்சு தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைக்குமாமா. ஆனா உங்க பேரை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. 45 நிமிஷம் மோடி வந்து பேசுறாரு. பேசும்போது ஒரு தடவை கூட அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை அவரு பயன்படுத்தவே இல்லை. இந்த லெவல்ல தான் இருக்குது கூட்டணி தலைமை கட்சியோட லட்சணம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில டபுள் என்ஜின் ஆட்சி வேற வேணுமாமா. அந்த டப்பா என்ஜினை இங்க ஓடவே செய்யாது அப்படிங்கிறது வேற ஒரு கதை. இருந்தாலும் நடுராத்திரியில நாங்க எதுக்குடா சுடுகாட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய மாநில சுயாட்சியில நாங்க எதுக்கு டபுள் என்ஜின் ஆட்சியை கொண்டு வந்து திணிக்கணும்? எப்படி இவங்க இந்திய திணிக்க பாக்குறாங்களோ அதே மாதிரி இந்த டபுள் என்ஜின் ஆட்சி இருக்கு இல்லையா, அதையுமே திணிக்க பாக்குறாங்க. 11 வருஷமா இவர் பிரதமராக இருக்கக்கூடிய இந்தியாவோட தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லி இப்போ இந்த ட்ரிபிள் என்ஜின் ஆட்சினால என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல என்ன இவங்க எல்லா விஷயத்திலயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்களே, மாநில சுயாட்சின்னு சொல்றாங்களே, கெடுக்கவே முடியலையே, எட்ரா அந்த இன்ஜின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டபுள் இன்ஜின் ஆட்சியை திணிக்கிறது தான் மோடி அவர்களோட நேற்றைய பேச்சோட முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனா முதலமைச்சர் சொன்ன மாதிரி உங்க டபுள் இன்ஜினும் சரி டப்பா இன்ஜினும் சரி தமிழ்நாட்டுல ஓடாது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல முதலீடுகள் அதிகரிக்கணும் அப்படின்னா மத்திய அரசுக்கு இணக்கமான ஒரு அரசு வேணுமாமா. அதாவது அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி அப்படின்னு போட்டு அவங்க நீட்டுற எல்லா ஃபைல்லுமே கையெழுத்து போட்டுட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் 10 தோல்வி பழனிசாமி அவர்களோட ஆட்சி இருந்தது இல்ல, அடிமை ஆட்சி, அந்த மாதிரியான ஆட்சி இருந்துச்சுன்னா அவங்க அப்படியே நிதி அப்படியே வாரி அள்ளி வாஞ்சை இல்லாம தெளிச்சிருவாங்களாமா தமிழ்நாட்டுக்கு. சோ இவங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கணும், அதுக்காக தான் இந்த டபுள் இன்ஜின் ஆட்சியுமே வேணும், மத்தியிலையும் மாநிலத்திலயும் ஒரே ஆட்சி அவங்களுக்கு வேணுமாமா. சோ இப்படிப்பட்ட ஆட்சி நடந்தது. பாஜகவுக்கு அடிமையா, ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையா, கைக்கூலியா நீங்க இருந்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு நான் நிதி தருவேன் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு கல்விக்கான நிதியை தருவேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த பாஜக காரங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு அடிமையா இருந்தாதான் நான் உங்களுக்கு ஒட்டுமொத்த நிதியுமே தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னங்க எங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டீங்க, எங்க நிதியை எப்பதான் நீங்க தருவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலா இதை சொல்லியிருக்காங்க. நேத்து நடந்த அந்த பொதுக்கூட்டத்தோட மோடி அவர்களோட பேச்சோட முக்கியமான பாயிண்ட், அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறதே இதுதான். டபுள் இன்ஜின் ஆட்சி கொண்டு வரணும். இன்னொன்னு என்னமோ சொன்னாரு, சிஎம்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சிஎம்சி அதான் சி ஃபார் கரப்ஷன், பாஜகவோட கரப்ஷன். எம் ஃபார் மாலஸ்டேஷன், அதாவது துன்புறுத்தல். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா பெண்களை
துன்புறுத்தல் பாஜக எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கறதே எடுத்துக்கலாம். இன்னொரு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது வந்து கவர்ட், அதாவது அம்பானி அதானிக்கு பயந்துகிட்டு எல்லா வளங்களையும் அவங்க கிட்ட சுருட்டி கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்புக்கு பயந்து நடுங்கி ஒழிஞ்சு போறாருல்ல, அது என்ன ஒரு எடுத்துக்காட்டு. இந்த சிஎம்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டு ஒரு வேட்டு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இந்த பொதுக்கூட்டத்துக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக ஆட்சி, இந்த தீய சக்தி ஆட்சியை ஒழிச்சு இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போறாங்களாமா. நல்லாட்சி வந்து அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே கிடைக்கல, அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே என்ன மரியாதை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தவங்களும் அப்படி நவ ரசத்தை அப்படி வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு வெறுப்பு பார்வை, சோக பார்வை, பயந்து பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூஞ்சிலையும் ஒவ்வொரு நவரசம் வந்து வெளிப்பட்டுட்டு இருந்து. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து இவங்க எப்படி நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. திமுகவுக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்றது அவங்களோட சபதமா இருக்கட்டும், இல்லைன்னா வெறும் வார்த்தையா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடித்தட்டு மக்கள் கூட பயந்து சொல்றாங்க இல்லையா, அது வந்து வேற வார்த்தை கிடையாது, அது ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை, எதனால இந்த எச்சரிக்கையை சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மத்தியில இருக்கும் போதே என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துதான் இப்படி ஒரு எச்சரிக்கை மக்களோட மனசுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருது. ஐயோ, எப்படி எது எப்படியோ இவங்க நல்லாட்சி செய்யறாங்களோ கெட்டாட்சி செய்யறாங்களோ, இவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா பாஜக வந்துருப்பா, பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அந்த எச்சரிக்கை. இத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருந்ததுதான் அதுக்கான அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். கல்விக்கு நிதி தரது கிடையாது, வெள்ள நிவாரணத்துக்கு நிதி தரது கிடையாது, நீட் விலக்கு பல வருஷமா எங்க மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க, இந்த நீட் விலக்க வந்து நீங்க வந்து அறிவிக்கிறது கிடையாது. அதுக்கான மசோதாவங்க நாங்க வந்து நிறைவேற்றி அனுப்பினாலுமே உங்களோட கைக்கூலியா செயல்படக்கூடிய ஆளுநரை வச்சு அதை தடுத்து நிறுத்துறது, அதை வந்து முடக்குறது. இதை தாண்டி தமிழ் வளர்ச்சிக்காக நீங்க வந்து எந்த ஒரு நிதியுமே தர கிடையாது. அப்படியே தமிழ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பேசினாலும், நீங்க வந்து பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் கிண்டினாலுமே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போன உடனே தமிழர்களை திருடர்களாவும் குடூரர்களாவும் சித்தரிச்சு பேச வேண்டியது. ஜிஎஸ்டி வரி பாக்கியே கொடுக்கல, ₹1 29 பைசாவை தான் நீங்க நமக்கு ரிட்டர்ன் தரீங்க, இது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தி திணிப்பு, சமஸ்கிருதம், இந்தி இதை வந்து இப்ப ஒரு படமே எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இந்திய திணிக்கிறேங்க. இப்படி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு நீங்க மறுபடியும் மாநிலத்திலயும் எங்களோட ஆட்சிதான் இருக்கணும், டபுள் இன்ஜின் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க மாட்டாங்களா? சோ இந்த வார்த்தையோட, இந்த ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாடாதான் ஐயோ பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்றது. இப்படி ஒரு எண்ணத்துல நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க அப்படிங்கறத முன்னாடியே தெரிஞ்சுட்டுதான் உங்களுக்கு நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்வியை நம்ம முதலமைச்சர் வந்து கேட்டு விட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 3458 கோடி ரூபாய் கல்வி நிதியை எப்போ தருவீங்க? டெலிமினேஷன்ல தமிழ்நாட்டோட தொகுதிகளை குறைக்கப்படாது அப்படிங்கிற வாக்குறுதி உங்க வாயில இருந்து எப்பதாங்க உதிரும்? பாஜகவோட முகவர் போல் செயல்படும் ஆளுநரோட இந்த அராஜகம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போ முடிவுக்கு வரும்? சமீபத்துல கூட பார்த்திருந்திருப்போம், சட்டமன்ற முதல் பேரவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சிருந்தாரு. சம்பந்தமே இல்லாம தேசிய கீதத்தை நீங்க வந்து முன்னாடி போடணும், தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடி போடணும், உங்களோட அந்த சுயமரியாதை இருக்கு இல்லையா, அதை நீங்க தூக்கி குப்பையில போடணும், உங்களோட மொழி உணர்வு அதெல்லாம் நாங்க மதிக்கவே மாட்டோம், எங்களுக்கு ஒரே நாடு ஒரே கொள்கை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவோம்னு சொல்லிக்கிட்டு வெளிநடப்பு செஞ்சிருந்தாரு இல்லையா. இவரோட அராஜகம் அது எப்போ முடிவுக்கு வரும்? தமிழ் பாசத்துல தமிழர்களே மிஞ்சுற மாதிரி அப்பப்போ தேர்தலுக்காக, அதாவது 30 நாள்ல தேர்தல் வரும்போது 300 தடவை கூட வருவாரு. அதுக்கு முன்னாடி நடந்த அந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாரு, இதுக்கான நிதியை கூட கொடுத்திருந்திருக்க மாட்டாரு. சோ அப்படி தமிழர்கள் மேல தமிழர்களே மிஞ்சுற அளவுக்கு நீங்க வந்து பாசம் வச்சிருக்கக்கூடிய நீங்க தமிழர்களுக்கான அந்த தமிழ் வளர்ச்சிக்கான நிதியை எப்ப கொடுப்பீங்க? பிபிஜி ராம்ஜி அப்படிங்கிற உங்களோட திட்டம் வந்து எப்ப கைவிடப்படும்? ஏன் கைவிடப்படணும் அப்படின்னா, 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது வந்து இருந்தத 150 நாளா மாத்திக்கிட்டு உங்க 100 நாள் சம்பளத்தை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலையுமே உங்களுக்கு நிரந்தரமா நிரந்தரம் இல்லையா அப்படியே அல்லாடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களே, இந்த திட்டத்தை எப்போ கைவிடுவீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த திட்டமே வந்து நல்லா தானே இருந்தது. அதான் சொல்ற மாதிரி நடுராத்திரியா நாங்க எதுக்குடா சுடுகாட்டுக்கு போனோம், எங்களோட ஆட்சி நல்லாட்சி சுயாட்சி நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எதுக்காக புது புது திட்டங்களை உங்களோட சுயநலத்துக்காக கொண்டு வந்து திணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் இது. இயற்கை பேரிடர்களுக்கான நிதியை வந்து நீங்க எப்ப கொடுப்பீங்க? ஒசூர் விமான நிலையம், கோவை அண்ட் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும்? மெட்ரோ வரும்னு சொன்னீங்க, ஆனா அது எப்போ ஒப்புதல் தருவீங்க? கீழடி அறிக்கை தமிழர்களோட பெருமை மிகு ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய கீழடி, அதோட முட்டுக்கட்டை போட்டிருக்கீங்க, அதுக்கான அறிக்கை வந்து எப்போ நீங்க வெளியிடுவீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட ஒரு மனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போ அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு
பிரதமர் மோடி அவர்களோட நாக்க பிடுங்குற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி மோடி தமிழகத்துக்கு வருகை தரும்போது இத்தனை கேள்விகளை நம்ம முதலமைச்சர் வந்து முன் வச்சிருக்காங்க. இத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்காம ஒழிய பாஜக தமிழகத்துல என்னைக்குமே கால் பதிக்க முடியாது. மோடி அவர்கள் கால் பதிக்கலாம், பியூஷ் கோயல் அவர்கள் கால் பதிக்கலாம். ஆனா பாஜக அப்படிங்கிற கட்சியோ இல்ல RSS அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமோ தமிழகத்துல என்னைக்குமே ஊடுருவ முடியாது.